அன்பார்ந்த கோவை தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய முன்தினம் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக எந்தெந்த தொகுதிகளிலே போட்டியிடப் போகின்றார்கள் என்பதை நாம் வெளியிட்டதிலிருந்து நம்முடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் நாம் இந்த தொகுதியிலே போட்டியிட்டிருக்க வேண்டும், நாம் இந்த பகுதியிலே பலமாக இருக்கின்றோம் அப்படி என்ற பல்வேறு கருத்துக்களையும் அவருடைய ஆதங்கங்களையும் அவருடைய கேள்விகளையும் எழுப்பியிருந்தார்கள். நியாயமான அவர் தொண்டர்களுடைய கேள்விகளுக்கு மாவட்டத்தினுடைய தலைமை என்கின்ற முறையிலும் மாநிலத்தினுடைய தலைமையிடத்திலே பேசியிருக்கின்றோம் என்கின்ற முறையிலும் நாம் எல்லோருமே ஒரே குறிக்கோளோடு தேசிய ஜனநாயக கூட்டணியை கட்டமைத்த நம்முடைய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள், நம்முடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன்ஜி அவர்கள், நம்முடைய அன்புக்குரிய தலைவர் அண்ணாமலையன் அவர்கள், அவருடைய ஒற்றை நோக்கமே என்னென்ன, திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த முறை தமிழகத்தினுடைய ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் காரணம். தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கும் தீங்கு விளைவிக்கின்ற, துரோகம் இழைத்திருக்கின்ற, தமிழக மக்களினுடைய வாழ்விலே அக்கறை இல்லாத இந்த ஆட்சியினை அப்புறப்படுத்தினால் மட்டும்தான் தமிழகத்திற்கு நல்லதொரு எதிர்காலம், அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் பேருதவியாக இருக்கும் என்கின்ற நோக்கத்தோடு இன்றைய தினம் இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கின்றார்கள். ஆகவே நம்முடைய நிர்வாகிகள் எல்லோருமே அவருடைய ஆதங்கங்களை எல்லாம் சுய விருப்புகளை எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு நமதை புறம் தள்ளி வைத்துவிட்டு தேச நலனை அக்கறை கொண்டு நம்ம தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை நாம் நம்முடைய பாரத பிரதமராக எண்ணி, நம்முடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் அவர் நயினார் நாகேந்திரன் அவர்களாக கருதி, நம்முடைய அன்பு தலைவர் அண்ணாமலை அண்ணன் போட்டியிடுகின்றார் என்ற சிந்தனையோடு நீங்கள் அந்த வேட்பாளர்களிலிருந்து உற்சாகமாக அவர்களிடத்தில் இணைந்து நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகளோடு இணைந்து நீங்கள் பணி செய்து நம்முடைய பூத்துகளிலே அதிக வாக்குகளை பெற்றுத்தர வேண்டிய முழு பொறுப்பு நம்முடைய மண்டல தலைவர்களுக்கும் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் அனைத்து ஊராட்சி பேரூராட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் சக்தி கேந்திரத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் கிளையினுடைய பொறுப்பாளர்களுக்கும் கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் இருக்க வேண்டும் என்ற பணிவோடும் தாழ்மையோடும் உங்களிடத்திலே கேட்டுக்கொண்டு எந்த விதமான கருத்து மோதல்களும் நாம் சமூக வலைதளத்திலே பதிந்து இது நம்முடைய எதிரான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது உரமாக அமைந்துவிடக் கூடாது. நாம் இங்கே கருத்துக்களை பதிவிடும் பொழுது அதை சாதகமாக அவர்கள் பயன்படுத்தி நம்முடைய ஏதோ ஒரு பெரிய அவர்களுக்குள்ளாத ஒரு பிளவு நம்மளுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க தயாராக இருக்கின்றார்கள். ஆகவே அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. தயவு செய்து நம்முடைய நிர்வாகிகள் எல்லோருமே முழு ஒத்துழைப்போடு எப்படி நாம் கடந்த 1 மாத காலத்துக்கு முன்பாக 2 மாத காலத்துக்கு முன்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் கூட்டணி கட்சிகளோடும் இணைந்து இணக்கமாகி நம்ம ஒவ்வொரு தொகுதிகளிலும் ஒவ்வொரு ஒன்றியத்திலுமே வேலைகளை ஆரம்பித்தோமோ அதே வேலைகளை இன்னும் சந்தோஷமாக இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு இனியும் களத்திலே வெகு வேகமாக நாம் வேலை செய்ய வேண்டும். காரணம், தேர்தலினுடைய நேர காலங்கள் குறைந்து கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது. இதை நாம் முழுமையாக பயன்படுத்தி நம்முடைய எதிரி திமுக தான் என்பதை மனதிலே வைத்து திமுக இழைத்திருக்கின்ற அத்தனை அநீதிகளையுமே மக்களிடத்தில் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்கின்ற ஒரு ஒற்றை கருத்தோடு நாம் பயணித்து வாக்காளர்களை சந்திக்க வேண்டும். என்னென்ன திட்டங்களை எல்லாம் அறிவித்திருக்கின்றார்களோ அதை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும். பாரத பிரதமர் அவர்கள் தந்திருக்கின்ற திட்டத்தை சொல்ல வேண்டும். நம்முடைய எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றார்களோ அதையெல்லாம் எடுத்துச் சொல்லி வாக்குகளை சேகரித்து அவர்களோடு கிளை அளவில், அந்தந்த பஞ்சாயத்து அளவில், டிவிஷன் அளவில், அந்தந்த ஒன்றிய அளவில் இணக்கமாக தொகுதியில அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாக மாற்றுவதற்கு நாம் உறுதுணையாக இருந்து அவர்களிடத்தில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு எந்தவிதமான கருத்து மோதல்களும் விவாதங்களும் இருக்கக்கூடாது. எப்படி நாம் அன்போடு சேர்ந்து பயணிக்க ஆரம்பித்தோமோ அதே போன்று தேர்தல் முடிந்து நாம் அடுத்த உள்ளாட்சி தேர்தல் வரையிலுமே அவர்களோடு நாமும் நம்மோடு அவர்களும் இணக்கமாக நாம் நல்ல இயல்போடு பழகி நம்முடைய பகுதியை என்றைக்கும் இது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கோட்டை என்கின்ற பகுதியாக நாம் வைத்திருக்க வேண்டும் என்ற கருத்தோடு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று அன்போடு உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தர் கேள்விகளும் நியாயமாக இருக்கும். நாங்க இந்த போட்டிட்டு இருந்தா நாங்க வெற்றி பெற்றிருக்கலாம், இது எங்களுக்கு சாதகமான தொகுதியா இருக்கும். அதே போன்றுதான் அவர்களுக்கும் இருக்கும். அவர்கள் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாக இருக்கக்கூடிய தொகுதிகளை பல தொகுதிகளை நம்முடைய தலைவர்களுக்காக நம்முடைய கட்சிக்காக அவர்கள் கொடுத்திருப்பார்கள். அங்கு அந்த கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் இதே மன நிலைமைதான் இருக்கும். ஆகவே இதையெல்லாம் தேர்தல் நேரத்தில் வருவது இயல்பான விஷயம். நம்முடைய சுய நலத்தை
கொஞ்சம் புறந்தள்ளி வைத்துவிட்டு தேசத்தின் நலனை அக்கறை கொண்டு நம்முடைய தலைவர்கள் எவ்வாறு வழிகாட்டுகின்றார்களோ அதை பின்பற்ற வேண்டிய முழு பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கின்றது. இதை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் எல்லோருமே உறுதிப்படுத்தி அந்தந்த ஒன்றிய தலைவர்கள் நீங்கள் அந்தந்த ஒன்றியத்தில் நல்ல முறையிலே ஒத்துழைப்பை நல்கக்கூடிய ஒரு ஒன்றியத்தினுடைய மாவட்டத்தினுடைய நீங்க செய்திக்காக காத்திருக்க வேண்டியதில்லை. நல்ல முறையில இணக்கமாக நீங்கள் அவரோடு சேர்ந்து பணியாற்ற வேண்டும். அதே போன்று நீங்கள் ஒரு ஒன்றியத்திலுமே கிளை அளவில் எப்படியெல்லாம் இணைந்து பணியாற்றுகின்ற குறிப்பையும் நீங்கள் கொடுத்து அவர்களை சுதந்திரமாக செயல்பட வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு வரக்கூடிய தேர்தல் நமக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நம்ம சந்திக்கின்ற நேரடியான போட்டி. ஆகவே நாம் அனைத்து கரங்களும் ஒன்று சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வேறெடுப்போம் என்று சபதமேற்று பணியாற்றுவோம் என்று சொல்லி அனைத்து நம்முடைய கட்சியினுடைய சொந்தங்களும் முழு ஒத்துழைப்பை நல்கினார்கள் என்ற செய்தியை நம்முடைய தலைமைக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும் என்ற நேரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.